சட்டசபை கூட்டம் தொடர்பாக சபாநாயகர் அப்பாவு பேசினார். அப்போது அவர் தமிழக சட்டசபை கூட்டத்தை வருகிற டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு தலைமை செயலக வளாகத்தில் அமைந்துள்ள சட்டப்பேரவை மண்டபத்தில் கூட்டியுள்ளேன். சட்டசபை கூட்டம் எத்தனை நாள் நடைபெறும் என்பதை அலுவல் ஆய்வுக்குழு கூடி முடிவு எடுக்கும் என்றார். வங்கக்கடலில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியது. இது 24 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்று வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். இதன் எதிரொலியால் சென்னையில் 27 மற்றும் 28ஆம் தேதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளது என்றும் அவர் கூறினார். கனமழை எச்சரிக்கை பற்றியும் அது தொடர்பான நடவடிக்கைகள் பற்றியும் செய்தியாளர்கள் கேட்ட கேள்விகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிலளித்தார். அப்போது அவர் பெருமழையை எதிர்பார்க்கிறோமோ இல்லையோ எதையும் எதிர்கொள்ள அரசு தயாராக உள்ளது என்றார். மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் ஆளும் மகாயுதி 235 தொகுதிகளை கைப்பற்றி ஆட்சியை தக்க வைத்தது. தற்போதைய தேர்தல் வெற்றிக்கு பின்னர் அஜித் பவார் முதல்வராக வேண்டும் என அவரது கட்சியினரும், தேவேந்திர பட்னாவிஸ் தான் முதல்வர் என பாஜகவினரும் மீண்டும் நாற்காலியை பிடிக்க ஏக்நாத் ஷிண்டேவும் போட்டி போட்டு வருகின்றனர். உத்தரப்பிரதேச மாநிலம் சம்பல் வன்முறை குறித்து பாராளுமன்ற மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் உத்தரப்பிரதேச மாநிலம் சம்பல் வன்முறை சம்பவத்திற்கு பாஜக அரசுதான் நேரடியாக பொறுப்பேற்க வேண்டும். இந்த விவகாரத்தில் சுப்ரீம் கோர்ட் உடனடியாக தலையிட்டு நீதி வழங்க வேண்டும் என்றார். பாராளுமன்ற கூட்டத்தில் பங்கேற்க வந்த பிரதமர் மோடி பாராளுமன்ற வளாகத்தில் நிருபர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது அவர் மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்கள் சொந்த அரசியல் ஆதாயங்களுக்காக அமளியில் ஈடுபட்டு பாராளுமன்றத்தை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைக்க முயற்சிக்கிறார்கள். இவ்வாறு தெரிவித்தார். இந்தியா ஆஸ்திரேலியா அணிகள் மோதும் முதல் டெஸ்ட் போட்டி பெர்த் மைதானத்தில் நடைபெற்று வருகிறது. இன்று நடைபெற்ற 4வது நாள் ஆட்டத்தின் இறுதியில் ஆஸ்திரேலியா 238 ரன்னில் ஆல் அவுட் ஆனது. இதனால் இந்திய அணி 295 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இதன் மூலம் உலக சாம்பியன்ஷிப் புள்ளி பட்டியலில் மீண்டும் முதல் இடத்திற்கு இந்திய அணி முன்னேறியுள்ளது.